ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு மோலாரிட்டி கால்குலேட் பண்றதுக்கான ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆனா மோலாரிட்டி அண்ட் மோலாரிட்டி வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்றதுக்கு நம்ம நெறைய வந்து பார்த்துருக்கிறோம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஃபுல் வீடியோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அத தவிர மோலாரிட்டி தவிர ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கெயின் பண்ண முடியும்னு பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்டி ஃப்ரீஸ்ன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப ஆன்டி ஃப்ரீசிங் சொல்யூஷன் இஸ் பிரிப்பேர்ட் ஃப்ரம் எத்திலீன் கிளைகால் அண்ட் வந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா ஆன்டி ஃப்ரீசிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃப்ரீஸ் பண்ண விடாது. இப்போ வாட்டரோட பாயிலிங் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னது 0 டிகிரி சென்டிகிரேட். அப்போ 0 டிகிரில ஃப்ரீஸ் பண்ண விடாம அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியா கொண்டு போகும். வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து -5 -10 வந்து கொண்டு போகும். அப்ப நீங்க எத்திலீன் கிளைகால் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு என்னன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு எத்திலீன் கிளைகால் வந்து நீங்க வந்து ஆட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு குறைஞ்சிட்டே போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டில டிப்ரஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணா இது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டாவும் இதுல வந்து இருக்குது. ஓகேவா? அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எத்திலீன் கிளைகாலோட ஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சுக்கலாம். எத்திலீன் கிளைகால்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் மாலிக்யூல். இதான் எத்திலீன் கிளைகாலோட ஒரு ஸ்ட்ரக்சர். அப்ப ஓகேவா? அப்ப நீங்க எத்திலீன் கிளைகால்னு குடுத்தாங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சம்பந்தம் கிடையாது. அது அப்படியே நம்ம வந்து விட்டுட்டு வந்து போகக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணா எத்திலீன் கிளைகாலோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இதுல எது சால்வெண்ட் எது வந்து சொல்யூட். ஆஸ் பர் டெஃபினிஷன் நமக்கு என்னது? எது அதிகமா இருக்குதோ அது வந்து நமக்கு சால்வெண்ட், எது கம்மியா இருக்குதோ அது வந்து நமக்கு வந்து சொல்யூட். இங்க எது நமக்கு வந்து கிராம் ஸ்கேல் எது அதிகமா இருக்குது? எத்திலீன் கிளைகால் தான் நமக்கு வந்து அதிகமா இருக்குது. வாட்டர் வந்து கம்மியா இருக்குது. ஆனா நமக்கு எப்பவுமே கிராம் ஸ்கேல் வந்து பார்க்கக்கூடாது. நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தான் பார்க்கணும். நீங்க மோல்ஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா, வாட்டரோட மோல்ஸ் தான் நமக்கு வந்து அதிகமா இருக்கும். எத்திலீன் கிளைகாலோட மோல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எது சொல்யூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்திலீன் கிளைகால் தான் சொல்யூட். வாட்டர் தான் நமக்கு வந்து சால்வெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க வந்து ரீகால் பண்ணி பார்க்கணும். நியூ இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கணும். அப்படியே உங்க நாலேட்ஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருந்தா தான் நீங்க நீட் ஜேஇல வந்து நீங்க வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா?